بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه رضوان الله تعالى عليهم أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الذين يكفرون بآيات الله ويقتلون النبيين بغير حق ويقتلون الذين يأمرون بالقسط من الناس فبشرهم بعذاب أليم. أولئك الذين حبطت أعمالهم في الدنيا والآخرة وما لهم من ناصرين. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. சலாத்தும் சலாமும் எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், நாதாக்கள், நல்லவர்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய சலாத்தும் சலாமும் நிறைவாக நின்று நிலவட்டுமாக. அல்லாஹுவின் நல்லடியார்களே, தாய்மார்களே, நான் இப்போது ஓதிய திருவசனம் ஆல இம்ரான் என்ற சூராவின் 21, 22 வசனங்கள். இந்த வசனங்களிலே அல்லாஹ் ஒரு அற்புதமான செய்தியை சொல்லி காட்டுகிறார். அன்றைய காலத்தில் நடந்த செய்தியாக இருந்தாலும் அதில் பல விஷயங்கள் இன்றைக்கும் ஒத்து போகுவதை நம்மால் காண முடிகிறது. என்ன செய்தி என்றால், இந்த பனு இஸ்ரவேலர்கள், யூதர்கள், அவர்கள் செய்த ஒரு மிகப்பெரிய தவறை அல்லாஹ் சுட்டி காட்டுகிறான். அதனால் அவர்களுக்கு கிடைத்த வேதனைகள் என்ன என்பதையும் சொல்லி காட்டுகிறான். இன்னல்லதீன யக்ஃபுரூன பிஆயாத்தில்லாஹ், அந்த யூதர்கள், பனு இஸ்ரவேலர்கள் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை மறுப்பார்கள். அல்லாஹ்வுடைய அத்தாட்சி தான் என்று நன்கு தெரியும், தெரிந்து அவர்கள் மறுப்பார்கள். ஒன்று. இரண்டாவது, வயக்துலூன நபியீன பிகைரி ஹக், அநீதமான முறையில், எவ்வித உரிமையும் இல்லாமல் அநியாயமான முறையில் பல நபிமார்களை கொலை செய்வார்கள். நபிமார்களை கொலை செய்வார்கள். மூன்றாவது அல்லாஹ் சொல்கிறான், வயக்துலூன அல்லதீன யஅமுரூன பில் கிஸ்தி மினன் நாஸ், மனிதர்களில் யார் நல்லதை ஏவுகிறார்களோ, தீமையை தடுக்கிறார்களோ, அவர்களையும் கொலை செய்வார்கள். மூன்று விஷயம். அல்லாஹ்வின் அத்தாட்சியை மறுப்பார்கள், நபிமார்களை அநியாயமாக கொலை செய்வார்கள், நல்லதை ஏவுகின்ற நல்ல மனிதர்களையும் கொலை செய்வார்கள். இவர்களுக்கு என்ன வேதனை? மூன்று விதமான வேதனையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். வபஷ்ஷிருஹும் பிஅதாபின் அலீம், அவர்களுக்கு நபியே வேதனை தரும் கடுமையான, நோவினை தரும் கடுமையான வேதனை இருக்கு என்று சுப செய்தி சொல்லுங்கள் என்கிறான். நக்கலா சொல்ல, கிண்டலா சொல்றான். வேதனை உண்டு என்று நீங்கள் சுப செய்தி சொல்லுங்க. ஒன்னு வேதனை, கடுமையான வேதனை. இரண்டாவது தண்டனை, உலாயிகல்லதீன ஹபிதத் அஅமாலுஹும் ஃபித் துன்யா வல் ஆகிரா, அவர்கள் நல்ல அமல்கள் செய்திருந்தாலும் அந்த நல்ல அமல்கள் எல்லாம் வீணாகி போய்விடும், அழிந்து போய்விடும். இரண்டாவது தண்டனை. மூணாவது தண்டனை, வமா லஹும் மின் நாசிரீன், அல்லாஹ் தண்டிக்க ஆரம்பிப்பான். அவர்களை காப்பாற்றுவதற்கு, அவர்களுக்கு உதவி செய்வதற்கு யாரும் இருக்க மாட்டார். ஒரு முஃமின் ஒரு தவறு செஞ்சிட்டான்னு சொன்னா, நாளை கியாமத்து நாள்ல நபியுடைய ஷஃபாத்தை கொண்டு தப்பிச்சு போயிடலாம். ஆனால்
இந்த யூதர்கள் பனு இஸ்ரவேலர்கள் செய்த தவறு முக்கியமான 3 தவறு. அல்லாஹுவின் அத்தாட்சி என்று தெரிந்து மறுப்பார்கள், நபிமார்களை அநீதமாக கொலை செய்வார்கள், நல்லதை ஏவுகின்றவர்களையும் கொலை செய்வார்கள். இவங்களுக்கு 3 விதமான தண்டனை, கடுமையான வேதனை. அவர்கள் செய்த நல்லமல்கள் எல்லாம் பாலாகிவிடும், அவங்களை யாரும் காப்பாற்ற முடியாது. தப்சீர் எழுதும் போது குருத்துபி தப்சீர்ல ஒரு செய்தி எழுதுவாங்க. குல்லு பலதத்தின் யகூனு ஃபீஹா அர்பஆ அஹ்லூன வ அஹ்லுஹா மஅசூமுன மினல் பலா. எந்த ஊர்ல 4 விதமான மனிதர்கள் இருக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய சோதனையை விட்டும் பாதுகாக்கப்படுவார்கள். 4 பேர் இருக்கணும். ஒன்று இமாமுன் ஆதிலுன் லா யதுலிமுன், அநீதம் செய்யாத நீதமான தலைவர். ஒன்று. இரண்டாவது ஆலிமுன் அலா சபீலில் ஹுதா, மக்களை நேர்வழிப்படுத்துகின்ற ஒரு ஆலிம். மூன்றாவது மஷாயிகுன் யஅமரூனல் பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர் வ யுஹர்ரிலூன அலா தலபில் இல்மி வல் குர்ஆன். மூன்றாவது அங்குள்ள பெரியோர்கள், ஊருடைய முக்கியஸ்தர்கள். அவங்க என்ன செய்வாங்க? நல்லதை ஏவுவார்கள், தீமையை தடுப்பார்கள், குர்ஆனையும் மார்க்க கல்வியையும் கற்றுக் கொடுப்பதற்கு தூண்டுவார்கள். நல்லதை ஏவுவாங்க, தீமையை தடுப்பாங்க, அதோட குர்ஆனையும் மார்க்க கல்வியையும் அந்த மக்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்குண்டான ஏற்பாடுகள் செய்வார்கள். நாலாவது நிசாஉஹும் மஸ்தூராத்துன் லா யதபர்ரஜ்ன தபர்ருஜுல் ஜாஹிலியத்தில் ஊலா. அங்க உள்ள பெண்கள் ஷரியத் என்ன சொல்கிறதோ அந்த அடிப்படையில் தங்களுடைய அழகை மறைப்பார்கள், கண்ணியமாக வாழ்வார்கள். இந்த 4 விதமான மனிதர்கள் எந்த ஊரில் இருக்கிறார்களோ அந்த ஊர் அல்லாஹ்வுடைய சோதனையிலிருந்து பாதுகாக்கப்படும். 4 பேர் யாருங்க? இமாமுன் ஆதிலுன் லா யதுலிம், அநீதம் செய்யாத தலைவர். ஆலிமுன் அலா சபீலில் ஹுதா, மக்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய ஆலிம். மூணாவது மஷாயிகுன் யஅமுரூன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர் வ யுஹர்ரிலூன அலா தலபில் இல்மி வல் குர்ஆன். நல்லதை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய பெரியோர்கள், மார்க்க கல்வி குர்ஆனை கற்றுக் கொடுப்பதற்கு மக்களை ஆர்வப்படுத்தக்கூடிய முக்கியஸ்தர்கள். நிசாஉன் மஸ்தூராத்துன் லா யதபர்ரஜ்ன தபர்ருஜல் ஜாஹிலியத்தில் ஊலா, அறியாமை காலத்து பெண்களை போன்று இல்லாமல் தங்களை கண்ணியமாக மறைத்து வாழக்கூடியவர்கள். இந்த 4 பேர் இருந்தாங்கன்னா அந்த ஊர் அல்லாஹ்வுடைய வேதனையில் இருந்து என்ன செய்யப்படுங்க? பாதுகாக்கப்படும். இதுல ஒண்ணு போனாலும் அந்த ஊர் நல்லவர்கள் இருந்தாலும் அவர்களுக்கும் சேர்த்து அல்லாஹ்வுடைய அதாபு இறங்கும். அல்லாஹ்வுடைய அதாபு இறங்கும். இப்ப அல்லாஹ் தஆலா ஆல இம்ரானுடைய 21, 22 ஆயத்துக்களில் அந்த யூதர்கள் செய்த அந்த 3 விதமான அட்டூழியங்களை அல்லாஹ் சொல்றான். இதுல உபைதத்து பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு கேக்குறாங்க ரசூலுல்லாஹ்ட்ட, ஐயுன் நாசி அஷத்து அதாபன் யௌமல் கியாமா. யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, நாளை கியாமத்து நாள்ல அல்லாஹ் யார கடுமையா தண்டிப்பான், யார கடுமையா தண்டிப்பான் அப்படின்னு கேட்கும்போது அல்லாஹுவின் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, யாரை தண்டிப்பான்னு சொன்னா, ரஜுலுன் கத்தல நபியன், யார் நபியை கொலை செய்தார்களோ. அது மட்டுமல்ல, வ ரஜுலுன் அமர பில் முன்கர் வ நஹா அனில் மஅரூஃப், யார் கெட்டதை ஏவுகிறான் நல்லதை தடுக்கிறான், கெட்டதை ஏவுகிறான் நல்லதை தடுக்கிறான், இவர்களையும் அல்லாஹ் கடுமையாக தண்டிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சூரத்து ஆல இம்ரானுடைய 21, 22 வசனங்களை ஓதி காட்டுகிறார்கள். ஓதி காட்டிட்டு சொன்னாங்க, ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள் தோழர்களே, பனு இஸ்ரவேலர்கள் ஒரே நாளில் ஒரே பகலில் கிட்டத்தட்ட 43 நபிமார்களை கொலை செய்திருக்கிறார்கள். எத்தனை பேர்த்தங்க? 40 நபி. அது மட்டுமல்ல, வகாம மிஅத்து வ சபஊன ரஜுல மின் உப்பாதி பனி இஸ்ராயீல் வஅமரு பி கத்லிஹிம். அந்த பனு இஸ்ரவேல்ல இருந்த நல்லடியார்கள், அவங்க யாரு? நல்லதை ஏவுவார்கள்,
தீமையை தடுப்பாங்க. அதுல கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டவர்களை கொலை செய்தார்கள். ஒரே நாள்ல 40க்கும் மேற்பட்ட நபிமார்கள், அதே நாளில் 100க்கும் மேற்பட்ட நல்லவர்கள் கொலை செஞ்சாங்க. இவர்களைத்தான் அல்லாஹ் கியாமத்து நாளில் கடுமையாக தண்டிப்பான். நிறைய நபிமார்களை கொலை செஞ்சிருக்கான் பனி இஸ்ரவேலர்கள். அதுல இந்த ஆயத்துக்கு கீழே ஒரு நபி, 2 நபிமார்களை பத்தி தஃப்சீர் எழுதுறாங்க. ஒன்று யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இன்னொன்று அவருடைய தந்தை ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இவங்க 2 பேர்த்தையும் யார் கொலை செஞ்சான்னா இந்த பனி இஸ்ரவேலர்கள் கொலை செஞ்சாங்க. ஏன் கொலை செஞ்சானுங்க? யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்தை அந்த பனி இஸ்ரவேலர்கள் கொலை செய்வதற்கு என்ன காரணம்? அதையும் தஃப்சீல் எழுதுறாங்க. அன்றைக்கு வாழ்ந்த ஒரு அரசன், அவன் தன் சகோதரனின் மகளை விரும்புகிறான். தன் சகோதரின் மகள் தன் மகளை போல, இல்லைங்களா? திருமணம் முடிக்கிறது ஹராம், மார்க்க தடை செஞ்சிருக்கு. தன் உடன் பிறந்த சகோதரின் மகள் தன் மகளை போல, தன் மகளிடத்தில் எவ்வளவு கண்ணியமாக மரியாதையாக நடக்கணுமோ அதே போல தன் உடன் பிறந்த அண்ணன் தம்பியுடைய பெண் பிள்ளைகளிடத்தும் நடக்கணும். இவன் இந்த அரசன் தன் சகோதரனின் மகள் மேல அவனுக்கு விருப்பம் ஏற்படுகிறது. தொல்லைகள் கொடுக்கிறான். தொல்லைகள் கொடுக்கும் போது அந்த பெண்ணுடைய தாய், சன் சகோதரனின் மனைவி, அண்ணி, அந்தம்மா தன் பிள்ளைக்கு ஒரு ஐடியா சொல்றாங்க. மோசமான ஐடியா. அதாவது அவங்களுடைய நோக்கம் தன் பிள்ளையின் கற்பு பாதுகாக்கப்பட வேண்டும். அது எல்லா பெற்றோர்களுக்கு இருக்கக்கூடிய கவலைதான், நியாயமான கவலை. இப்ப அந்த அம்மா சொல்லுது, இதா சஅலகி அன் ஹாஜதகி ஃபகூலி ஹாஜதி அன் தக்துல யஹ்யா இப்னு ஜக்கரியா அலைஹி ஸலாத்து வஸலாம். வந்து வருவான், உன் மேல ஆசைப்பட்டு வருவான். நீ அவன்கிட்ட சொல்லு, உன் தேவையை நான் நிறைவேற்ற வேண்டுமையானால், என்னை திருமணம் முடிக்க ஆசைப்படுற, நான் உனக்கு மனைவியாக ஆக வேண்டும் என்ற உன் ஆசை நிறைவேற்ற வேண்டுமானால் என் ஆசையை நிறைவேற்று. உன் ஆசை என்ன? ஏன் ஆசை? ஹாஜத்தி அன் தக்துல யஹ்யா இப்னு ஜக்கரியா அலைஹி ஸலாத்து வஸலாம். யஹ்யாங்கிற நபி ஒருத்தர் இருக்கிறார், அவங்க தந்தையும் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், அவரும் நபி தான். நீ யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்தை கொலை செய்யி. யாரை கொலை செய்யணுங்க? நபி. அப்ப அந்த அரசனுடைய உள்ளத்துல கொஞ்சம் பயம் இருக்கு, கொஞ்சம் பயம் இருக்கு. அவன் சொன்னா, லா அஸ்அலுக கைர ஹாதா, நீ இது வேற எதை கேட்க வேணாமா, உன் தேவை என்பதை வேற கேளு, நான் அரசன், எது வேண்டுமானாலும் உனக்கு வாங்கி தரேன், ஒரு நபியை கொலை செய்ய சொல்றியே அப்படின்னு சொல்லும்போது அந்த அம்மா சொல்லிச்சான், அபத், ஏன் நோக்கம் நீ யாரை கொலை செய்யணும்? யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் நபியை கொலை செய்யும், வேற வழி இல்லை. ஆசை இதை மறைக்குதுங்க, கண்ணை மறைக்குது, கண்ணை மறைக்குது. நேரா போனா யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்தை கொலை செய்தான். அவங்களுடைய தலையை ஒரு தட்டில் வச்சான். ரத்தம் சொட்ட சொட்ட தன் ஆசையை நிறைவேற்றுவதற்காக கொண்டு வந்து வைக்கிறான். இதை கேள்விப்பட்ட ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இதே நிலைமை தனக்கு என்ன செய்யலாம், ஏற்படலாம் தானங்க. தன் பிள்ளை நபி, அவர்களுக்கு ஏற்பட்ட நிலைமை நமக்கு ஏற்படலாம் என்று அந்த ஊரை விட்டு காலி பண்ணி போறாங்க. இந்த செய்தி கேள்விப்பட்டு அந்த மக்கள் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்தை தேடி போறாங்க. வரலாற்றில் தஃப்சீர் எழுதுறாங்க, அப்படி போகும்போது தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி இல்லை, கண்டிப்பா அவங்க கையில சிக்கிக்குவோம். அப்ப அல்லாஹ்வுடைய உதவி வருது. ஒரு பெரிய மரம் அது பிளந்து அவர்களுக்கு உள்ள வர சொல்லுது. அந்த மரத்துக்குள்ள போறாங்க. சில மரங்கள் பார்த்துருங்கல்ல, வெறும் கூடு மாதிரி இருக்கும், உள்ள போயிட்டாங்க. இப்ப ஷைத்தான் இருக்கான்ல, ஏற்கனவே மகன் நபியை கொலை செஞ்சாச்சு, நீ வாப்பாவையும் விட்டு வைக்க கூடாது. இப்லீஸ் ரொம்ப நல்ல எண்ணம். அவன் உள்ள நுழைஞ்சு அந்த மரம் மூடுகின்ற பொழுது அவர்களுடைய ஆடையின் ஒரு பகுதி வெளியே தெரிகிற மாதிரி ஆக்கிட்டான். கொஞ்சம் வெளியே தெரியுது.
இது ஷைத்தானுடைய ஏற்பாடு. வந்தானுங்க, உள்ள ஆள் போயிருக்கேன்னு தெரிஞ்சிருச்சு. என்ன செய்யறது, எப்படி உங்களை ஒருத்தன் சொன்னா தீ வச்சு கொளுத்திடுவோம், மரத்தை எரிஞ்சு சாம்பலா போயிடுவார். ஒரு நபிய தீ வைத்து கொளுத்த வேண்டும் என்கின்ற அளவுக்கு அவருடைய உள்ளம் இருக்குமேயானால் எவ்வளவு மோசமான ஆளுகளா இருப்பாங்க. தைரியம் வரணுங்கல்ல. அப்ப ஷைத்தான் சொன்னானா, இல்ல இல்ல, தீலாம் வச்சா பச்சை மரம் சீக்கிரம் எரியாது, அதனால மரத்துக்கு மேல ரம்பத்தை வச்சு அப்படியே அரு, கண்டிப்பா அவர் சிக்கிக்குவார். அவ்வாறு கொலை செய்யப்பட்டார் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அப்ப வரலாற்றிலே யாரும் செய்யாத, மிக துணியாத மிகப்பெரிய பாவத்தை செய்தவர்கள் யூதர்கள். அதைத்தான் இந்த ஆயத்தில அல்லாஹ் சொல்கிறான். 3 தன்மைகள் இருந்துச்சு. நபிமார்களை அநீதமாக கொலை செய்வார்கள், நல்லதை யார் சொல்றாங்களோ நல்லதை சொல்பவர்களையும் கொலை செய்வார்கள். இதுல 2வது அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை மறுப்பாங்க. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு நபி இல்லை, அந்த சப்ஜெக்ட் மூடப்பட்டிருச்சு. நபியை கொலை செய்யுங்கிறது நபி இல்லை. மற்ற 2 இருக்கு. அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் இதுதான் என்று தெரிந்தும் மறுப்பவங்க இருக்கிறாங்க. எல்லாம் அவங்களுடைய நம்பிக்கை, அவங்களுடைய அந்த குடும்ப வளர்ப்பு. இன்னொன்னு இருக்கு, யாரு நல்லதை ஏவுறாங்களோ தீமையை தடுக்கிறாங்களோ அவங்களை கொலை செய்கின்ற கூட்டம் இன்னைக்கு இருக்கு. இருங்கல்ல. 100 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த யூதர்கள்ட்ட என்ன தன்மை இருந்ததோ அதே தன்மை இன்றைய சமுதாயத்தில் இருக்கு. நீங்க பத்திரிகைகள் நிறைய பார்த்திருப்பீங்க. சென்னையில ஒரு மனிதர் ரோட்ல போறார், வண்டியில ரோட் நடுவுல 17 வயது உள்ள இளைஞர்கள் ரோட்ல அப்படி பெஞ்சிய போட்டு கேக் வெட்டி பர்த்டே கொண்டாடுறான். பர்த்டே கொண்டாடுற இடமே தெரியலையா, இடமே இல்லையா. இவர் போனவர், தம்பி கொஞ்சம் வழி விடுங்கன்னு தான் சொன்னார், வேற ஒன்றும் சொல்ல, வழி விடுங்க, நல்லது தானே அது. அந்த 17 வயது இளைஞர்கள் அவனை கொலை செஞ்சிட்டான். 17 வயது இளைஞர்கள். ஷரியத் சட்ட பிரகாரம் அவன் பெரிய ஆள் தான். ஷரியத் பிரகாரம், ஷரியத் ஒரு பெரியவன் சின்னவன் என்பதற்கு என்ன அளவுகோல்? அவன் வயதுக்கு வந்து விட்டால் அவன் பெரியவன். அவனுக்கு தொழுகை கடமை, ஜக்காத் கடமை, எல்லா கடமையாயிரும். ஆனா உலக நடைமுறையில் 18 வயசை தாண்டணும். 18 வயசு. நல்லா யோசிக்கணும். ஷரியத்திலே வயதுக்கு வந்து விட்டால் ஒரு ஆணாக இருந்தால் ஒரு 14 வயது அதிகபட்சம், பெண்ணாக இருந்தால் 9-10 வயது. இப்ப நம்ம யோசிக்கணும், 9-10 வயது என்பது 14 வயது என்பது சின்ன வயது தானே, சிறாறு தானே. ஷரியத்தை அவங்க என்ன செய்ய பெரிய ஆளாக ஆக்குது அப்படின்றால் இன்னைக்கு நடைமுறையில் வந்துருச்சா? 17 வயது பையன் கொலை செய்கிறான். நீ அவனை சட்டம் என்ன சொல்லும்? சிறார் சிறையில் கொண்டு அடைக்கும் இல்லைங்களா? இப்ப அடுத்தவனுக்கு துணிச்சல் வருமா இல்லையா? துணிச்சல் வரும்ல. இன்றைக்கு அதுதான் நடக்குது. யார் நல்லதை ஏவுகிறார்களோ அவர்களை கொலை செய்வார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, அரசியல் காரணங்கள்ல அஸ்மா பின்த் அபீபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அபூபக்கருடைய மகள் அஸ்மா, அவங்களுடைய கணவர் ஜுபைர் ரலியல்லாஹு, இவங்களுக்கு பிறந்த பிள்ளை அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு. அரசியல் காரணங்கள்ல இவர்கள் மக்காவுக்கு வருகிறார்கள். அங்கதான் அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவும் இருக்கிறாங்க. அது அவங்களுக்கு என்ன வயதுன்னு சொன்னா, தள்ளாத வயது, கண் பார்வை போயிருது. என்னங்க போயிருது? கண் பார்வை போயிருது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், தாய்மார்கள் கவனிக்கணும். கண் பார்வை இழந்த தன் தாய் அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுக்கு அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு வியாபார விஷயமாக வெளியூர் போயிட்டு, இன்னைக்கு வெளிநாடு போற மாதிரி, அங்க இருக்கக்கூடிய உயர்தரமான ஆடைகளை தன் தாய்க்கு வாங்கிட்டு வர்றாங்க. தாய்க்கு வாங்கிட்டு வர்றாங்க. கண் தெரியாது. அந்த அம்மா சொன்னாங்களாம், அப்படி தொட்டு பார்த்துட்டு, மகனே இந்த ஆடை ரொம்ப நைஸா இருக்குது, பெண்கள் அணியக்கூட ஆடை இல்லை. யார் சொல்ற? வயதாயிருச்சு, வயது மூப்பின் காரணமாக கண் பார்வை போயிருச்சு. அந்த அம்மா பார்க்காமல் தொட்டு பார்த்து சொல்றாங்க, இது மெல்லிய ஆடையாக இருக்குது, இது பெண்கள் நாம அணியக்கூடாது, மகனே எனக்கு இந்த ஆடை வேண்டாம். அப்ப அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களாம், அம்மா
ஆடை மென்மையானதுதான், ஆனால் அதை அணிந்தால் உடல் வெளியே தெரியாது. ஆடை ரொம்ப நைஸா இருக்கு, சில ஆடை நைஸான வெளியே தெரியும், இது நைஸா தான் இருக்குது, ஆனால் வெளியே என்ன செய்யாது, இந்த அவயங்கள் வெளியே தெரியாதுமா, ஷரியத் பிரகாரம் முழுமையா உங்களை மறைக்கும். நம்ம காலத்து பெண்கள் என்னங்க செய்வோம்? சுப்ஹானல்லாஹ். நான் இந்த ஊரை சொல்லல, ஆனா முதல்ல சொல்லிக்கிறணும். என்னங்குதுங்களா, 60 வயசு அந்த மூதாட்டி கூட லிப்டிக் போட்டு வராங்க கல்யாணத்துக்கு. பார்த்தா என்ன போட்டு வராங்க? 60 வயசுல உனக்கு என்ன லிப்டிக்? ஆமாங்க, கூட வரக்கூடிய வயசு பெண்ணு போடல, இவங்க ஜம்முன்னு போட்டு வர்றாங்க. நீங்க சொல்லி பாருங்க. அதாங்க கதை. யார் நல்லதை ஏவுகிறார்களோ, தீமையை தடுக்கிறார்களோ, அவர்களை யூதர்கள் கொலை செய்தார்கள். இன்றைக்கு இளைஞர்கள் கொலை செய்யறாங்க. இந்த அம்மா கொலை செய்ய முடியாது, 4 வார்த்தை திட்டி விடும். இல்லைங்களா? நடப்புல இருக்கா இல்லையா? இப்ப அஸ்மா பின்த் அபீ பக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வயதானவங்க, கண் பார்வை இல்ல, மகன் ஆசையோடு வெளிநாட்டிலிருந்து வாங்கி வந்த அந்த ஆடை, மகனே மெல்லியதாக இருக்கு, ஷரியத் பிரகாரம் அணியக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது மகன் சொல்றார், அம்மா அணியுங்க, நல்லா ஷரியத் பிரகாரம் இருக்கும். அந்த அம்மா என்ன சொன்னாங்க தெரியுங்களா? மகனே, நீ சொல்றதெல்லாம் சரிதான், ஆனால் அதை நான் அணிந்து கொண்டு வெளியிலே போனால் காற்று வீசுகின்ற பொழுது அந்த மெல்லிய ஆடை என் உடம்போடு ஒட்டிக்கொள்ளும், உடம்போடு ஒட்டிக்கொள்ளும் போது என் அங்க அவயங்கள் வெளிப்படுத்தி காட்டும். சுப்ஹானல்லாஹ். அதான் தஃப்சீர் குர்துபில சொன்ன, எந்த ஊரில் 4 நபர்கள் இருக்கிறார்களோ அந்த ஊரில் அல்லாஹ்வுடைய வேதனை வராது, வேதனையை விட்டு பாதுகாக்கப்படுவார்கள். யார் அவர்கள்? நீதமான தலைவர், இறைவழியில் மக்களை அழைக்கின்ற ஆலிம், நல்லதை ஏவி தீமையை தடுத்து ஷரியத்துடைய கல்வியை மக்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள். அடுத்து தங்களை கண்ணியமான முறையில், இஸ்லாம் சொல்லக்கூடிய முறையில் தங்களை மறைத்து வாழக்கூடிய பெண்கள். இப்ப அரசியல் காரணத்தினால அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய மகன் அப்துல்லா இப்னு ஜுபைர் கொலை செய்யப்பட்டார். இப்னு உமர், அப்துல்லா உமர் எல்லாம் அங்க போறாங்க. போனா அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு கொலை செய்யப்பட்டு அவர்களுடைய தலை உடம்பு அறையப்பட்டது, சிறுவையில் அறையிற மாதிரி. இதை பார்த்துட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல போறாங்க. போய் ஆறுதல் சொன்னாங்க, அம்மா கவலைப்படாதீங்க, அவன் பாவத்தை மன்னிப்பா, அவங்க ஷஹீது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஆறுதல்களை சொல்றாங்க. சொல்லும்போது அவங்க என்ன வார்த்தை சொன்னாங்க தெரியுங்களா? இன்னல் ஜீஃபத லைஸ்த பிஷை, இப்னு உமரே, என் மகன் அநியாயக்கார அரசர்களால் கொலை செய்யப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார். அந்த கோலத்தை பார்த்துவிட்டு எனக்கு ஆறுதல் சொல்கிறீர்கள். அங்கே இருப்பது என் மகன் அல்ல, என் மகனின் செத்துப்போன உடல். ஜீஃபத் வஇன்னமல் அர்வாஹ் இந்தல்லாஹ், என் மகனின் உயிர் அல்லாஹ்விடத்தில் இன்பத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறது. நான் இந்த உடலை பார்க்கவில்லை, என் மகனின் ஆன்மாவை பார்க்கிறேன். என் மகனின் ஆன்மா ஷஹீதுடைய ஆன்மா, ஷஹீதுடைய பாவம் எல்லாம் மன்னிக்கப்படும். அல்லாஹ்விடத்திலே என் மகன் சொர்க்கத்திலே பறவைகளை போன்று பறந்து கொண்டிருக்கிறார். நான் வருத்தப்படல, இதான் கவனிக்கணும், நான் வருத்தப்படல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அஸ்மா பின்த் அபீ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹா அடுத்து சொன்ன வார்த்தை தான் கவனிக்கணும். அவங்க சொன்னாங்க, அப்துல்லா இப்னு உமரே, வமா யம்னஅனி மினஸ் ஸபுர், என்னை பொறுமையா இருக்க சொல்ற, இஸ்பிரி, பொறுமையா இருங்கிற, எனக்கு என்ன பொறுமை இருக்கு, எனக்கு என்ன பொறுமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. வக்கது உஹுதிய ரஅஸு யஹ்யா இப்னு ஜக்கரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா இலா பகியின் மின் வகாயாஸ் இஸ்ராயீல், யூதர்களில் அநீதக்காரர்களால், அக்கிரமக்காரர்களால் யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்துடைய தலை துண்டிக்கப்பட்டு அந்த பெண்ணிடத்தில் வைக்கப்பட்டதே, அதை விடவா நான் கஷ்டத்தை அனுபவிச்சிட்டேன், அதை விடவா நான் கஷ்டத்தை அனுபவிச்சிட்டேன், நான் அல்லாஹ்வுக்காக பொறுமையாக இருக்கிறேன் என்று சொன்னதாக. அதனாலதான் அன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் என்ன செய்வானா, மக்களை பயமுறுத்துவானா. மக்களை எப்படி பயமுறுத்துவான்டா, நான் சொல்றதுக்கு கட்டுப்பட்டு இருங்க,
துருல் மன்சூர் அத தஃசீர்ல வருது, நான் சொல்வதற்கு மக்களே நீங்கள் கட்டுப்பட்டிருங்க. எங்களை எதிர்த்து புரட்சிகள் செய்தால், எங்களை எதிர்த்து போராட்டங்கள் நடத்தினால், கிளர்ச்சிகள் நடத்தினால் அல்லாஹ்வுடைய வேதனையை வானத்திலிருந்து நான் இறக்கி வைப்பேன் என்பானாம். அல்லாஹ்வுடைய வேதனையை எங்கிருந்து இறக்குவேன்? வானத்திலிருந்து அல்லாஹ்வுடைய வேதனையை நான் இறக்கி வைப்பேன். அந்த மக்கள் கேட்பாங்களாம், அல்லாஹ்வுடைய வேதனை அவன்ல இறக்கணும், நீ என்ன இறக்கி வைப்ப? அவன் சொல்ற பாருங்க, என்னால் இறக்கி வைக்க முடியும். அல்லாஹ்வின் வேதனையை வானத்திலிருந்து என்னால் இறக்கி வைக்க முடியும். எப்படி? அவன் சொல்லுவாங்களாம், அக்துலு அவுலியா அஹு மின் அஹ்லில் அர்ல் ஃபயகூனு ذلك அதல்லஹு ஃபஅர்ஸலல்லாஹு அலைஹிம் ஸமாம். இந்த ஊர்ல இருக்கக்கூடிய நல்லதை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய அல்லாஹ்வின் இறைநேசர்கள் இருக்கிறார்களா இல்லையா, அவர்களை கொலை செய்வேன். அவர்களை கொலை செய்தால் அல்லாஹ் கோபப்படுவான். அல்லாஹ் கோபப்பட்டால் வானத்திலிருந்து அதாபை இறக்குவான். எப்படிங்க தந்திரம் பார்த்தீங்களா? அல்லாஹுவின் நல்லடியார்களே, தாய்மார்களே, அப்ப அன்றைக்குள்ள ஆட்சி, அநீதமான ஆட்சியாளர்கள் மக்களை கட்டுப்படுத்துறதுக்கு அவர்கள் பயன்படுத்துகின்ற வார்த்தை என்னங்க? யார் நல்லதை ஏவுறாங்களோ, தீமையை தடுக்கிறாங்களோ, அவர்கள் இறைவனின் நேசர்கள். அவர்களை கொலை செய்தால் அல்லாஹ் கோபப்படுவான். அல்லாஹ் கோபப்பட்டால் வேதனை இறக்குவான், பேசாம இருங்க. ஆனா அதே நேரத்தில் அல்லாஹுவின் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஃலுல் ஜிஹாத், ஜிஹாதுல ரொம்ப சிறந்தது என்ன தெரியுங்களா? போர்க்களத்தில் போய் வாள் எடுத்து அது ஒரு பக்கம். உண்மையான ஜிஹாத் எது தெரியுங்களா? அதிகாரத்தில் உள்ளவர்கள், ஆளுபவர்கள், அவங்கள்ட்ட போய் சத்தியத்தை எடுத்து சொல்றது, துணிஞ்சு சொல்லணும். அதுதான் மிகப்பெரிய ஜிஹாத். அது இன்னைக்கு ரொம்ப கம்மி. எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் ஆட்சியாளர்களுக்கு ஒத்து போகின்ற, அவருடைய தவறுகளை கண்டும் காணாமல் போகின்ற நிலைமை தான் இன்னைக்கு இருக்கு. அதனால சொல்லுவாங்க, இமாம் காலி முஹம்மது பின் ஹபிலி ரஹிமஹுல்லா, பெரிய இமாம், அவங்க ஊர்ல இருக்கிறாங்க. ரமலானுடைய நேரம் இன்னைக்கு நடக்கிறதுனா அன்னைக்கே நடந்திருக்கு. அல்லாஹ் ஒரு முன்மாதிரியை காட்டியிருந்தான். ரமலான் 30, 29 வந்துருச்சு. யௌமு ஷக், பிறையை பார்க்கணும். 30 ஆனா நோன்பு வைக்கணும். பிறை இல்லைங்களா? பெரிய தெரியலன்னு சொன்னா 30 வைக்கணும். பிறை தெரிஞ்சா ஈது வந்துடும். இப்ப அன்னைக்கு அங்க பிறை தெரியல, 30 பூர்த்தியாக்கணும். அவர் அவர்கிட்ட கேட்குறாங்க, அந்த இமா, அவங்க தான் அறிவிக்கணும். அறிவிங்க, நாளைக்கு ஈதுண்டு அறிவிங்க. அவங்க சொன்னாங்க, இது யௌமு ஷக், 29 தான் முடிஞ்சிருக்கு, 30 தான் பிறைய பார்க்கணும். பிறை தெரியல, ஆனால் நாளைக்கு நோம்பு தான் வைக்கணும். அவன் சொன்னானா, அந்த பகுதி ஆளுநர் மன்சூர் அப்படிங்கிற அந்த ஆட்சியாரை எனக்கு கடிதம் எழுதியிருக்கிறார், நாளைக்கு ஈது கொண்டாட சொல்லியிருக்கார். முடியுமா? முடியாதா? முடியாது. காரணம், ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்காங்க, சூமு லிருஅய்யத்திஹி, பிறையை பார்த்தால் நோன்பு வையுங்கள். வஃப்திரு லிருஅய்யத்திஹி, பிறையை பார்த்தால் நோன்பை விடுங்க. பிறை பார்க்கல, மறுநாள் ஈது. அவன் ஆட்சியாளர்ல அறிவிச்சுட்டான். இவங்க தான் தொழு வைக்கணும் முறை பிரகாரம். தொழு வைக்க கூப்பிடலாம். நானே நோன்பு வச்சிருக்கேன், எப்படி ஈது தொழு வைக்க முடியும்? முடியாதுட்டாங்க. யாரா அப்ப சொப்ப இருப்பாங்கல்ல, அவங்கள கூட்டி போய் ஈது தொழுகை முடிச்சு பெருநாள் கொண்டாடிட்டான். இந்த செய்தி மன்சூருக்கு போகுது, ஆட்சியாளருக்கு. அவன் சொன்னா, நான் சொல்லி அதையும் மீறக்கூடிய ஒரு ஆள் இங்க இருக்கிறாங்களா? நான் சொல்லி அதையும் மீறக்கூடிய ஆளுகள் இருக்காங்களா? இன்னைக்கு சவுதி நிலைமை அப்படிதான். எங்கேயும் போக வேணாம். சவுதி நிலைமை அல்லாஹ் தஆலா மக்காவையும் மதீனாவையும் கொஞ்சம் பாதுகாத்து வச்சிருக்கிறான். இன்றைக்கு அங்கிருக்கக்கூடிய உலமாக்கள் பேசினால் மெம்பரை விட்டு இறங்கினதுக்கு பிறகு அவரை மறந்துடணும். குடும்பத்தார்கள் மறந்துடணும். அப்துல் ரஹ்மான் சுதேசிக்கு அந்த நிலைமை. உலகமே அவர் கிராத்தை பார்த்து அதிசிக்குது. அவரை மாதிரி ஓதுறதுக்கு பல ஆலிம்கள் என்ன செய்றாங்க? முயற்சிக்கிறாங்க. பேசினார், அதை வீட்டுக்கு அவளை வச்சுட்டான். இன்னைக்கு நிலைமை. அப்ப அந்த இமாம் காலி முஹம்மது ஹபிலி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, நான் தொழு வைக்க முடியாதுன்னு வேற ஆளை தொழுட்டான். மன்சூர் என்ன செஞ்சாரு? ஆளை தூக்கிறீங்கன்னு.
மக்களுக்கு மத்தியில் வைத்து கொலை செய்யப்படுகிறார். தண்ணி தாக எடுக்குது, கேட்கிறார், தண்ணி கேட்கிறார். ஆனா யாருமே எங்க என்ன செய்யல, வரல. இல்லைங்களா? இப்படி ஒரு நிலைமை இருக்கு. செல்லா சொன்னாங்க, அஃலுல் ஜிஹாத் கலிமத்து ஹக்கின் இந்த சுல்தானி ஃபாதி. அநீத அரசனுக்கு முன்னால் சத்தியத்தை எடுத்து சொல்றதுதான் உண்மையான ஜிஹாத். நம்ம ஒண்ணு கவனிக்கணும். அந்த யூதர்கள் செய்த ஆல இம்ரான்ல அல்லாஹ் சொல்லக்கூடிய 3 விஷயம். அத்தாட்சிகளை மறுத்தாங்க, நபிமார்கள் அநீதமா கொலை செஞ்சாங்க, நல்லது ஏவி தீமையை தடுக்கக்கூடியவர்களையும் கொலை செய்தார்கள். நீ வேற எங்கேயும் போனவனாங்க. நம்ம பிள்ளைகள், நாம் பெத்த பிள்ளை, நாம் வளர்த்த பிள்ளை, அவங்கள்ட்ட நல்லதை ஏவ முடியுதா, தீயதை தடுக்க முடியுதா? சொல்லுங்க. எங்கேயும் போக வேணாம். நாமளே சுய பரிசோதனை செய்து கொள்வோம். முடியுதா? இல்லை. சில நேரங்களில் வீட்டில் 3 தலைமுறைக்கு சண்டை வந்துடும். எத்தனை தலைமுறைக்குங்க? 3 தலைமுறைக்கு. பையன் சேட்டை செய்வான், இவன் 3வது தலைமுறை. அந்த பையனுடைய பாப்பா அம்மா இவங்க 2வது தலைமுறை. இது இல்லைங்களா? இவங்க கண்டிப்பாங்க, டேய் செய்யாதடா கண்டிப்பாங்க. இந்த முதல் தலைமுறை வயசானங்க தாத்தா இருப்பாங்களா இல்லையா, பேரம்பேத்தி மேல பிரியமா இருக்கும். இவங்க என்ன செய்வாங்க, ஏன் பிள்ளைய போட்டு திட்டிக்கிட்டே இருக்க, ஏன் பிள்ளைய போட்டு அடிக்கிற, சின்ன பிள்ளை தானே. இப்ப வீட்டுல எத்தனை தலைமுறை சண்டைங்க? 3 தலைமுறை. இங்கேதான் நாம் தவறு செய்கிறோம். நம் பிள்ளைகள் எதை கேட்கிறதோ அதையெல்லாம் கொடுத்து பழக்குகிறோம். உளவியல் அறிஞர்கள் என்ன சொல்றாங்க தெரியுங்களா? உங்க பிள்ளை 10 கேக்குதா, 2 மட்டும் செய்யி, அது எது தேவையோ அதை செய்யி. 8க்கு தேவையில்லை என்கின்ற பொழுது இருந்தாலும் இல்லை என்று சொல்லி பழக்கு, இல்லை என்று சொல்லி பழக்கு. கேட்பதெல்லாம் சின்ன பிள்ளை கொடுத்து 10 கேட்டா 10 கொடுத்துட்டா ஒரு கட்டம் வரும். அந்த கட்டத்தில் நீ இல்லை என்று சொல்வாய், முடியாது என்று சொல்வாய். அந்த குழந்தையுடைய மனத்துல என்ன பாதிக்குங்களா? இத்தனை நாள் கேட்டு கொடுத்த வாப்பா அம்மா இன்னைக்கு கொடுக்க மறுக்கிறார்களே என்று சொல்லிட்டு என்ன சொல்றாங்க, 7 விதமான பாதிப்புகள் ஏற்படுங்கிறாங்க. எத்தனை பாதிப்புங்க? 7. இன்னைக்கு இந்த சமுதாயம் அனுபவிக்குது. 1, பெற்றோர்களை எதிரியாக பார்ப்பான். பெற்றோர்களை சொல்லி பாருங்க, ஏதாவது சொல்லுங்க, எரிஞ்சு விழுவான். ஆம்பளை பிள்ளையும் சரி, பொம்பளை பிள்ளையும் சரி, எரிஞ்சு விழுவான். எல்லாம் பார்க்கலாம். சமீபத்தில் ஒரு 4 நாளைக்கு ட்ரெயினில் போனேன், இங்கேருந்து மைசூர் ட்ரெயின். ஒரு தந்தை தன் மகனை பெங்களூருக்கு வேலைக்கு, அவரும் ஒரு கண்ணியமான ஆள் நம்ம பார்வையில், பையனும் வாப்பா ட்ரெயினில் ஏற்றி விட்டு அது வேணுமா இது வேணுமா கேட்குறாரு. ஒன்று ஒரு 4-5 செய்திகள் கேட்குறாரு. அது வாங்கிட்டு வருவா, இது வாங்கிட்டு வருவா, எல்லாத்துக்கும் வேணாம் 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 தான். எனக்கு சந்தோஷமா, பரவாயில்ல, இப்படிப்பட்ட பிள்ளையா அல்லாஹ் தஆலா இவருக்கு கொடுத்துருக்கான். சந்தோஷப்பட்டேன். போயிட்டாரு, ட்ரெயின் புறப்படுது. சுப்ஹானல்லாஹ். அப்போ காதில் போட்டதான். இப்போ 2 வச்சுக்காங்களே, காதில் மாட்டுறது ரோலாக்கு மாதிரி, இது ஒன்று அங்கிட்ட ஒன்று மாட்டிக்கிறான். ஃபோன் எங்கே இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. ஃபோன் எங்கே, யார்கிட்ட பேசுறது தெரிய மாட்டேங்குது. முன்னால் உட்காந்து ஏன்ட்ட பேசுகிற மாதிரி தெரியும். என்ன தம்பிங்க? இல்லை பாய் நான் இங்கே பேசுகிறேன். 5:15க்கு ட்ரெயின் எடுத்தது. மதுரை போகும்போது 8 மணி. 8 மணி வரையும் பேசுறான். 8 மணி வரையும் பேசுறான். யார்கிட்ட தெரியுமா? கேர்ள் ஃப்ரெண்ட். என்னைக்காவது வாப்பா மாட்ட அப்படி பேசியிருப்பானா? எத்தனை மணி? 3 மணி நேரம். 3 மணி நேரம் கேர்ள் ஃப்ரெண்ட பேசுறான். தூத்துக்குடியிலிருந்து மதுரை வர வரையும். அப்பதான் பார்த்தேன், என்னமா நடிச்சான் பாரு அப்பாட்ட. என்னமா நடிச்சான். அவன் பேசுற பேச்சு. இந்த பப்புக்கு போனோம் சொல்றான், அன்னைக்கு பப்புக்கு போனோம்ல 2 நாள் ஜாலியா. நீ கலாச்சாரம். இப்ப அந்த தந்தை தன் பிள்ளை நலமாக நல்லா இருக்கிறான்னு நினைச்சுக்கிட்டு தான் வழி அனுப்பிச்சுட்டு போறாரு. அடுத்த நிமிஷம் என்னங்க நடக்குது? காலம். நான் அடிக்கடி சொல்வது உண்டு, என் பிள்ளையாக இருந்தாலும் நல்லவன் தான், ஆனால் ஒரு சந்தேக கண் வைக்க வேண்டும். சந்தேகம் விட கண்காணிப்பு இருக்க வேண்டும். அது வாப்பாமார்களை விட தாய்மார்களுக்கு ரொம்ப பொறுப்பு இருக்கு.
வாப்பாவை விட பிள்ளைகளின் அசைவுகள் வைத்து என்ன செய்தான் என்கின்ற கண்டுபிடிக்கக்கூடிய திறமை தாய்க்கு உண்டு. இல்லைன்னு சொல்ல முடியாது. தாய் கண்டுபிடிச்சிருவான், தந்தை கொஞ்சம் லேட் ஆகும். என்ன சொல்றாங்க, நீங்கள் வளர்க்கின்ற பிள்ளை செல்ல பிள்ளை உண்மைதான், அவர்கள் கேட்பதையெல்லாம் வாங்கி கொடுக்காதீர்கள். 10 கேட்டானா 2 வாங்கி கொடுங்க, 8 இல்லை என்று சொல்லி பழக்குங்கள். அவன் மனைவில தயாராகணும். கேட்டா சில கிடைக்காம இருக்கும், அப்படி இல்லைன்னு சொன்னா கொடுத்து பழக்கிட்டீங்கன்னா ஒரு கட்டம் நீங்கள் கொடுக்க மாட்டீர்கள், எதிரியாக மாறுவான். நீங்க பாக்குறாங்கல்ல, எத்தனையோ பசங்க அம்மாட்ட காசு கேட்கிறான், எதுக்கு? தண்ணி அடிக்கிறதுக்கு. இல்ல, யாரை கொலை செய்யறான்? பைக்கு கேட்கிறான். ஒரு சைஸா இருக்கு அந்த பைக்குன்னு சொல்லக்கூடாது, அது ஒரு இஸ்ராயில் பைக்குடைய தோட்டத்தில் இருக்கக்கூடிய இஸ்ராயில் தான் சொல்லணும். முடியாது என்கின்ற பொழுது அவன் தற்கொலை செய்து கொள்கிறான். ஒண்ணு வெறியனாக மாறுகிறான், அது கோழையாக மாறி தற்கொலை செய்து கொள். இதான் நடக்குது. கேட்டது கிடைக்கவில்லை என்றால் பிள்ளை வெறியனாக மாறி பெற்றோரை கொலை செய்கிறான், அல்லது கோழையாக மாறி தன்னை மாய்த்துக் கொள்கிறான். அதனால கேட்டது கொடுக்க. ஒண்ணு எதிரியா மாறிடுவான், 2வது அவருடைய ஒழுக்கம் கெட்டு போய்விடும், ஒழுக்கம் கெட்டு போயிடும். 3வது அழகா சொல்றாங்க, நீங்க அப்படி இருந்தா அவருடைய படிப்பு பாதிக்கும். 4வது சொல்றான் உளவியல் அறிஞர்கள், நீ அப்படி கொடுத்து பழக்கிட்டீங்கன்னா அவன் பெற்றோர்கள் பார்த்து நடக்கும் பெண்ணை திருமணம் முடிக்க மாட்டான், சுயமாக தேடிக்கொள்வான். அது ஈமான் இருக்கலாம், ஈமான் இல்லாமலும் இருக்கலாம். 5வது சொல்றாங்க, அப்படி போகின்ற பொழுது அந்த ஊரில் உறவுகளில் உங்கள் குடும்ப கௌரவம் கெட்டு போய்விடும், குடும்ப கௌரவம் கெட்டு போயிடும். 6வது உங்கள் குடும்ப சொத்து அழிய ஆரம்பித்து விடும். கோடிக்கணக்கில் இருக்கலாம், சொத்து அழிய ஆரம்பிக்கும். ஒரு கட்டம் நீங்க நினைப்பீங்க, இந்த ஆம்பளை பிள்ளையை பெற்றதுக்கு இன்னொரு பொம்பளை பிள்ளையை பெற்றிருக்கலாம். நிறைய குடும்பங்கள் இருக்கு, வாப்பா சம்பாதித்த சொத்துக்களை அழிப்பதற்கென்றே வருவான் அவன். காரணம் என்ன? சிறுபிள்ளையாக இருக்கின்ற பொழுது கேட்பதையெல்லாம் வாங்கி கொடுத்து பழக்கப்பட்டு அவன் மனோநிலை நினைச்சா கிடைக்கணும். அடுத்து சொல்றாங்க, கடைசி கட்ட என்ன ஆகுறீங்களா, இந்த பெற்றோர்கள் முதியோர் இல்லத்துக்கு போக வேண்டிய நிலைமை வரும், முதியோர் இல்லத்துக்கு போக வேண்டிய நிலைமை வரும். இதுதான் அன்றைக்கு நல்லதை ஏவியவர்களை கொலை செஞ்சானா இல்லையா, இன்றைக்கு தன் பிள்ளைகளிடத்தில் நல்லதை ஏவ முடியவில்லை. அதுக்கெல்லாம் காரணம் எதுங்க? அடிப்படை. நீங்க அப்படி கொடுத்து பழக்கிறாங்கல்லங்க, கேட்டதெல்லாம் கொடுத்து. நேற்று கூட ஒரு ஆலிம் பயான்ல சொன்னார், கேட்டதெல்லாம் கொடுத்து பழகிறதுனால சொகுசா வாழ்ந்து பழகிறானா. இன்றைக்கு இளைஞர்களுடைய மாணவர்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு கேட்டா, படிக்காமல் பாஸ் ஆக வேண்டும், படிக்க மாட்டேன் ஆனா பாஸ் ஆகணும், மனநிலை இருக்கா இல்லையா? அதே போல படிச்சு முடிச்ச உடனே எந்த கஷ்டப்பட மாட்டேன், வேலை கிடைக்கும், ஒரு ஆபீஸ்ல வேலை கிடைக்கணும், கஷ்டப்பட மாட்டேன். அதே போல தன்னை யாரும் கண்டிக்க கூடாது, தன்னை யாரும் கண்டிக்க கூடாதுங்கிற மனநிலைக்கு வந்து விடுகிறான். அடுத்த சொன்னாங்க, அவன் இந்த செல்போன்ல அந்த பஜ்ஜி விளையாட்டுக்க, பஜ்ஜி போண்டான விளையாட்டுகள்லாம், பப்ஜியா, பப்ஜி, ஆன்லைன் ரம்மி, இந்த விளையாட்டுகளை கற்றுக்கொள்வதற்கு எவ்வளவு ஆர்வம் காட்டுகிறானோ அதில் 100ல் 1 பகுதி கூட சம்பாதிக்க வேண்டும் என்பதை ஆர்வம் காட்ட மாட்டான். நிதர்சன உண்மை, மறுக்க முடியாது, நிதர்சன உண்மை. அதனால பிள்ளைகளுக்கு நான் தயவு செய்து சொல்றேன், பிள்ளைகளுக்கு, தாய்மார்களுக்கு சொல்றேன், தன் பிள்ளைகளுக்கு குடும்ப கஷ்டத்தை உணரச் செய்யுங்கள், குடும்பத்துடைய கஷ்டத்தை உணரச் செய்யுங்க. குடும்பத்தின் கஷ்டத்தை உணர்பவன் அவனுடைய பிற்கால வாழ்க்கை ஜொலிக்கும். ஒரே ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன். கூகுள்ல படித்தேன், 1912 ஒலிம்பிக் போட்டி நடக்குது அமெரிக்காவில், ஒலிம்பிக் போட்டி. அதுல ஜிம் தோர் அப்படின்னு ஒரு பேரு, ஜிம் தோர், அவரு ஓட்டப்பந்தயம் அதை கலந்துக்க வர்றாரு. வருகின்ற பொழுது அதுக்குன்னு ஷூ இருக்குங்கல்ல, ஓட்டப்பந்தயத்துக்குன்னு ஷூ, அதை கலட்டி வைத்து விட்டு வெளியே போயிட்டு வர்றார், தன் சுய தேவைகளை முடிச்சுட்டு வர்றார். அடுத்து போட்டி ஆரம்பிக்கும் கொஞ்ச நேரத்தில். வந்து பார்த்தால்
அவரை 2 ஷூவும் காணோம். 2 ஷூ இல்லை. இப்ப அவருடைய பெற்றோர்கள் கேட்டதையெல்லாம் வாங்கி கொடுத்து பழக்கப்பட்டிருந்தால் இவன் என்ன செய்வான்? ஒன்று போட்டியில் கலக்காம வந்துடுவான் இல்லையா? இந்த மாதிரி காலம் வந்தா வாப்பா போன் போட்டு கொஞ்சம் கூகுள் பே 2000 அனுப்பிச்சு விடுங்க, அது சிவிங்கி அதில் இருக்குல்ல பார்சல் அதை போட்டு விடுங்க அப்படின்போம். அந்த என்ன செஞ்சாது தெரியுங்களா? அவருடைய பெற்றோர்கள் அவருக்கு குடும்பத்தின் கஷ்டத்தை உணர்த்து வளர்த்தார்கள். எழுதுறாங்க வரலாற்றில், போட்டி ஆரம்பிக்க போகுது, ஒலிம்பிக் போட்டி. அதை வெற்றி கொண்டால் தங்க பதக்கங்கள் கிடைக்கும், உலகத்தில் பிரபலியமாகலாம். அதுக்கு முக்கிய பொருளாக இருக்கக்கூடிய ஷூ திருடப்பட்டு விட்டது. கொஞ்ச நேரம் தான் இருக்கு. அப்படியே போறார், குப்பை தொட்டிகளை போறார். குப்பை தொட்டியில் போனா ஒரு ஷூ இருக்கு, ஒரு பழைய ஷூ உள்ள இருக்கு. எடுத்தார், போட்டா பெருசா இருக்கு. ஓட்ட பகுதியில் சரி வருமா? பெருசா இருந்தா தடுமாறி கீழே விழுந்துருவான். இங்கதான் யோசிக்கணும். அவன் மூளை வேலை செய்து பாருங்க. குடும்பத்தின் கஷ்டத்தை உணர்ந்து வளர்க்கப்பட்டவன் என்ன செஞ்சான்? அந்த காலில் ஒரு சாக்ஸுக்கு பதிலா 2-3 சாக்ஸை போடுறான். 2-3 சாக்ஸை போட்டு ஷூ போறான். ஷூ இறுக்கமாயிருச்சு. போட்டியில கலக்குறான். 2 தங்கப்பதக்கங்களை 2 தங்கப்பதக்கம். நீங்கள் வரலாற்றிலே யாரெல்லாம் ஜொலிக்கிறார்களோ, யாரெல்லாம் ஜெயிக்கிறார்களோ, அவர்களுடைய வாழ்க்கையை முன்னோக்கி பார்க்கின்ற பொழுது உண்மையில் இருந்தவர்கள், குடும்பத்தின் கஷ்டம் உணர்த்தப்பட்டவர்கள், சொகுசு வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் அல்ல. இன்னைக்கு நம்ம சமுதாயம், நேற்று கூட ஒரு பயான்ல ஒரு ஆலிம் சொன்னார், இந்த மட்டும் சொல்லி நிறைவு செய்யறேன். இந்த மண்டல் கமிஷன் ஒன்று வந்துச்சு, 1979 துவக்கப்பட்டது. யாருண்டா? இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள், மலைவாழ் மக்கள், இவங்களுக்கு இடஒதுக்கீடு வேணும், அவங்களும் படித்து வேலை வாய்ப்புக்கு வேணும். ஆனால் அதை அமல்படுத்த முடியல. மண்டேலா கமிஷன் அவங்களுக்கு, பிற்படுத்தப்பட்ட மக்கள், மலைவாழ் மக்களுக்கு கடைசி விபி சிங் காலத்தில் தான் நிறைவேற்றப்பட்டுச்சு. பெரிய போராட்டம். அது கிடைத்து 20 ஆண்டுகள் தான் ஆகுது. அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? நமக்கெல்லாம் தெரியும். எந்த அரசாங்க அலுவலகங்களுக்கு போனாலும், விஓ எல்லாம் போனாலும் யார் தான் உட்காந்துருக்கான்? அவங்களும் உட்காந்துருக்கான். நமக்கும் போடப்பட்டது. சிறுபான்மை மக்கள் கல்வி தரத்தில் உயர்ந்தது சர்க்கார் கமிட்டி. அதுபோன்று 2-3 கமிட்டி போட்டாங்க. ஆனா நம்ம சமுதாயத்துடைய முன்னேற்றம் 0. கல்யாண காட்சிகளிலே நம்முடைய பண வசதியை காட்டுகின்ற சமுதாயம் கல்வியில காட்டதில்லை. உணவு பரிமாறுவதில், விருதுகளில் காட்டுகின்ற சமுதாயம் பிள்ளைகள் எதிர்காலத்தில் காட்டதில்லை. நம்ம யோசிக்கணும். அதனால அன்புமிக்க தாய்மார்களே, நம்முடைய பிள்ளைகளுக்கு குடும்பத்தின் கஷ்டத்தை உணர்த்தி அவர்களை வளர்க்கணும். அப்படி வளர்க்கின்ற பொழுது அந்த பிள்ளை வரலாற்றிலே பேசப்படுகின்ற பிள்ளையாக, குடும்பத்துக்கும் சமுதாயத்துக்கும் பயன் தரக்கூடிய பிள்ளையாக மாற்றுவான் அல்லாஹு தாலா. அப்படிப்பட்ட சமுதாயத்தை உருவாக்குகின்ற நல்ல சமுதாயமா அல்லாஹ் நம்மை